Hello everyone, welcome back. It's Career Guided by GK. ஸோ மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் யூபிஎஸ்சியில் என்ஜினியரிங் சர்வீசஸ்க்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. 2025 என்ஜினியரிங் சர்வீஸ் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின சில பிரீஃப் இன்புட்ஸ் பார்க்கலாம். ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வேரியஸ் பொசிஷன்ஸுக்கு என்ஜினியரிங் கிராஜுவேஷனுக்கு உண்டான ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்திக்கிட்டு அருமையான சந்தர்ப்பம். ஸோ பொறியியல் படித்த மாணவர்கள் இதை மிக சிறப்பான வகையில் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு சின்ன ரிக்வஸ்ட். இது வீடியோ உங்களுக்கு பயன் இருக்கான்னு பாருங்கள். உங்களுக்கோ உங்கள் குழந்தைங்களுக்கோ பயன் இல்லை, இல்லை உங்களுடைய நண்பர்களுக்கு யாரோ பயன் இருந்தால் தயவுசெய்து உங்கள் நண்பர்களுக்கோ உங்கள் உறவினர்களுக்கோ இல்லை உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ஜினியரிங் படித்தவங்க யாராக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். வீடியோ முழுசாக பார்க்க சொல்லுங்கள். ஸோ வீடியோவுக்கு லைக் போட சொல்லுங்கள். இந்த வழக்கமாக சொல்கிற விஷயம் தான், இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய இன்புட்ஸ் நாங்கள் ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். அது உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் அதை பார்த்து பயன்படப்படுவீங்க. இந்த வீடியோக்குள்ளே போகலாங்களா? என்ஜினியரிங் சர்வீஸுக்கு உண்டான ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் உங்களுக்கு அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி நடக்க போகுது. இது நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு ஷெடியூல் போட்டு கொடுத்துட்டாங்க. இதுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இந்த மாதம் 18ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி. அடுத்த மாதம் 8ஆம் தேதி சாயந்தரம் 6 மணிக்குள் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். எக்ஸாம் டேட்டும் கொடுத்துட்டாங்க, பிப்ரவரி 2025 9ஆம் தேதி. இதனுடைய நோட்டிஃபிகேஷன் கீழே லிங்க் கொடுத்துருக்கோம். இந்த லிங்கை பாருங்கள். இந்த லிங்க்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையுமே கொடுக்குறோம். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதில் கொடுக்கப்பட்டிருக்க டீட்டெயில்ஸ் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் கொடுக்கப்பட்ட டீட்டெயில்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி விலாவரியாக படிச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாங்களா? என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக 4 கேட்டகரியில் இப்போ கால்ஃபர் வந்திருக்கு. ஓகேங்களா? என்ஜினியரிங் சர்வீசஸில் 4 கேட்டகரி: சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன். இந்த 4 கேட்டகரியில் உங்களுக்கு வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய வேகன்சி பொசிஷன்ஸுக்கு இந்த ஆண்டுக்கான யூபிஎஸ்சி கால்ஃபர் வந்திருக்கு. இது ஒவ்வொன்றிலையுமே என்னங்கிறது டீட்டெயிலாக பார்க்கலாம். இங்கே பாருங்கள். அதாவது சிவில் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8 டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸில் வேகன்சி பொசிஷன்ஸ் இருக்குது. இந்த 8 டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸாக தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஏ குரூப் சர்வீசஸ். நம்ம குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது வந்து குரூப் ஏ சர்வீசஸ். இந்த 8 டிபார்ட்மெண்ட்டில் சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு உண்டான வேகன்சி பொசிஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. வேற மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் குரூப் ஏவும் இருக்குது, குரூப் பியும் இருக்குது. இது வந்து மொத்தம் 7 டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் உண்டான 7 டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். வேற எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் அதே மாதிரி தான் ஏ அண்ட் பி 2 குரூப்புமே இருக்குது. இது வந்து 8 டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் கால்ஃபர் பண்ணியிருக்கு. எந்தெந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்துருப்பாருங்க. இந்த 8 டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய 2 ஏ அண்ட் பி கேட்டகரிக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் இந்த இது வந்துருக்கு. அதே மாதிரி கடைசியாக எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், அது நம்ம ஈஸின்னு சொல்கிறோம்ல, அதுதான். அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸில் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் நடக்க போகுது. அது வந்து குரூப் ஏ அண்ட் குரூப் பி ரெண்டுமே இருக்குது. குரூப் ஏ சர்வீஸ் இருக்குது, குரூப் பி சர்வீசஸ். இது எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் போய் ரெஃபர் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து எக்ஸாம் சென்டர். ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு உண்டான சென்டர். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சென்னை அண்ட் மதுரை 2 இடத்துல சென்டர் இருக்குது. வேறு அக்ராஸ் இந்தியா வேரியஸ் இடங்கள் இருக்குது. உங்களுக்கு பாருங்க கொடுத்துருக்கு. நீங்கள் எந்த சென்டர் உங்களுக்கு உங்களுடைய குடியிருப்பு பகுதிக்கு அருகாமையில் இருக்கோ நீங்கள் அங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். வேறு மெயின் எக்ஸாம்ஸ்க்கு இவ்வளோ சென்டர்ஸ் இருக்காது. அதில் சென்டர்ஸ் கொஞ்சம் குறையும். மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ்நாட்டில் சென்னை மட்டும் தான் இருக்கும். மதுரை இருக்க வாய்ப்புகள் மிக குறைவு. ஓகேங்களா? இது வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸுக்கு உண்டான எக்ஸாம் சென்டர் தான். ஸோ என்ன எலிஜிபிலிட்டி? ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி ரொம்ப சிம்பிள். நீங்கள் இன்ஜினியரிங் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். இன்ஜினியரிங் கிராஜுவேஷன் நீங்கள் வித் அரியர் வித்தவுட் அரியர் அது ப்ராப்ளம் கூட, பட் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? அட் த சேம் டைம் ஏஜ் வந்து 21 இயர்ஸ் ஆகிருக்கணும் மினிமம். மேக்ஸிமம் அப் டு 30 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அலவுடு. வேறு சில ஸ்பெஷல் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ் இருக்கும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அது நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு 35 இயர்ஸ், அந்த 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் யார் யாருக்குன்னு கொடுத்துருப்பாங்க. பட் இன் ஜென்ரல் கேட்டகரியில் இருக்க கேண்டிடேட்ஸ்க்கு 30 இயர்ஸ் தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஓகேங்களா? ஸோ நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வெப் ப்ரௌசரில் போய் upsc.gov.in அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஹோம் பேஜ் லேண்ட் ஆகும். ஓகேங்களா? இந்த ஹோம் பேஜில் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படிங்கிற மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பாருங்கள் நிறையா சப் மெனுஸ் கீழே வரும். அதில் ஆக்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கக்கூடிய இந்த 2வது மெனுவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இடத்துல பேஜ் போய் லேண்ட் ஆகும். இதில் எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் எக்ஸாமினேஷன்ஸில் இன்ஜினியரிங் சர்வீசஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் 2025 சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட்டு லிங்க் இருக்கும். நம்ம ஆரம்பர் போட்டு காமிச்சிக்க பாருங்க. அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா
உங்களுக்கு இந்த பேஜில் இந்த மாதிரி ஒரு பேஜ் புது பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் போட்டு கொடுத்துருக்கு இல்லையா, பிடிஎஃப் ஃபார்மெட்டில் இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் நோட்டிஃபிகேஷன் வரும். அதில் போனீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே கிளியராக கொடுத்துருப்பாங்க. எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது, ஃபிசிக்கலி சேலஞ்சுனா என்ன மாதிரி இருக்குது, யாருக்கெல்லாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கு, எல்லா பர்டிகுலர்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ டீட்டெயிலாக அதில் ஒரு கோத்ரூ பண்ணிக்கிட்டு உங்கள் கிளாரிஃபிகேஷன்ஸ் எதாவது இருந்தால் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபர்தர் இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும், ஏதாவது நீங்கள் டவுட்ஸ் வேணும், ஆன்லைனில் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணி ஏதாவது சப்போர்ட் வேணும்னா எங்களை அப்ரோச் பண்ணுங்கள். தாராளமாக நாங்கள் சப்போர்ட் பண்ண தயாராக இருக்கும். ஸோ வியூவர்ஸ், இந்த வீடியோவுடைய ஆரம்பத்தில் சொன்ன விஷயம் தான், இந்த மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோ யாருக்கு பயன் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு பயன் இல்லைன்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா யாருக்கு பயன் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, ஏன்னா இப்போ ஏஜ் பார்த்துட்டீங்க, என்ன என்ன குவாலிஃபிகேஷன், என்ன எலிஜிபிலிட்டின்னு பார்த்துட்டீங்க. இந்த எலிஜிபிலிட்டியோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து அவங்களை அப்ளை பண்ண சொல்லுங்கள். இது ஒரு அருமையான சந்தர்ப்பம். மத்திய சர்க்காரில் போய் வேலை செய்கிறது, ஸோ நாட்டுக்காக சேவை செய்கிற சந்தர்ப்பமும் இருக்குது. அதே மாதிரி கௌரவமாக வேலை செய்யக்கூடிய அருமையான சந்தர்ப்பம், நல்ல சம்பளம், ஒரு பெருமையான ஒரு வேலை. அதனால் தயவு செஞ்சு யாருக்கெல்லாம் பயன் இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ எப்பயும் சொல்கிறது தான், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யார் பார்க்குறாங்களோ அவங்களுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவோடு விரைவில் உங்களை சந்திப்போம். அதுவரை விடைபெறுவது விஜய்க்கு. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். டேக் கேர். குட் லக்.